ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி பாலக்காய் பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாலக்காயில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. விட்டமின் ஏ, சி அண்ட் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. இம்யூனிட்டி வந்து நமக்கு நிறைய கொடுக்கும். அதுக்காக நம்ம மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். மசாலுக்காக பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், ஓகே, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், அதாவது நம்ம சோம்பு, கருவேப்பிலை, இதை வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு அதையும் கொஞ்சோண்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குரிய மசால். அதுக்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை வந்து கடுகு ப்ளஸ் உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட் மட்டும் இலக்கி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசால் பண்ணோம் பார்த்திங்களா, அதை எடுத்து அதில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுருங்க. ஏன்னா இதில் உள்ள பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உப்பு வேணால் உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆயிரும். இதில் நிறையா எண்ணெய் ஒன்றும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து இம்யூனிட்டி நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இதோட பழத்தை நல்லா வேக வச்சு அடித்து கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லது இம்யூனிட்டி சிஸ்டம், ஹார்ட்டுக்கெல்லாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.